திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரியும் உள்ளூர் வாகனங்களுக்கு நீடித்து வரும் கட்டண விலக்கை தொடரக் கோரியும் அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கணேஷ் பாபுவிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். கணேஷ் பாபு, என்ன வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுவது? மேலதிக விவரங்கள் என்ன? நிச்சயமாக மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூர் என்ற இடத்தில் ஒன்றிய அரசால் இயக்கப்பட்டு வரும் சுங்கச்சாவடி கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இது உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு ஆரம்ப காலத்திலிருந்து சர்ச்சைக்குரிய சுங்கச்சாவடியாக கருதப்படும் சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் உள்ளூர் வாகனங்களுக்கும் கட்டண விலக்கு ஆரம்ப காலத்தில் அளிக்கப்பட்ட நிலையில் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கும் சுங்கச்சாவடி நிர்வாகத்திற்கும் நாள்தோறும் வாக்குவாதம் சச்சரவுகள் ஏற்படவே காவல்துறையின் மூலம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று முதல் உள்ளூர் வாகனங்களுக்கும் 50% கட்டணம் வசூலிக்கப்படும் என சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் வாய்மொழி உத்தரவு அளித்துள்ளபடியால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் சுங்கச்சாவடி நிர்வாகத்தை எதிர்த்து திருமங்கலம் நகர் வாகன ஓட்டிகள் மற்றும் உரிமையாளர்கள் இணைந்து இத்தொகுதியின் எம்எல்ஏவும் முன்னாள் அதிமுக அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் அதிமுக தொண்டர்கள் 200க்கும் மேற்பட்டோர் மற்றும் திருமங்கலம் நகர் வாகன ஓட்டிகள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுங்கச்சாவடி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.